இந்த வருஷம் மகா கந்தசஷ்டி விரதமானது நவம்பர் 2ஆம் தேதி தொடங்கி அதோட நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 6 நாள் கந்தசஷ்டி விழாவானது இருக்கும். 7ஆவது நாள் தான் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நிகழ்வு வந்து நடைபெறும். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விரதம் அப்படின்னா அது இந்த மகா கந்தசஷ்டி விரதம் தான். அதே போல ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமும் கூட. முருகப்பெருமான் கிட்ட நாம அந்த ஒரு வாரம் முழுக்க விரதமா இருந்து அவரை வந்து பூஜிச்சு முருகா முருகான்னு அவருடைய திருநாமத்தை சொல்லியே நமக்கு என்ன வேணுமோ அதை அவர்கிட்ட கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம மனசார உருகி 2 சொட்டு கண்ணீர் விட்டு முருகா எனக்கு இந்த கஷ்டம் என் கூட துணையா இருப்பா, நான் உன்னை விட்டு யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், எனக்கு நீ தான் இருக்க, எனக்கு நீ தான் செய்யணும் அப்படின்னு நம்ம மனசுருகி அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்காக வேண்டி அவர் செய்வார். அதே போல குழந்தைக்காக வேலை வாய்ப்பு வந்து நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமண தடை வந்து நீங்கிறதுக்கு என்ன கேட்டாலும் வந்து முருகன் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத லாங் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் மேலே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. பாய்.